சமேலி ஆடு அதோட உடம்பு முடியாத புருஷன் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு இருந்துச்சு. கடவுளே, என் புருஷனுக்கு என்ன புதுவிதமான வியாதி வந்திருக்கு? இவருக்கு நான் எப்படி வைத்தியம் பார்க்க போறேன்னே தெரியலையே. நீ ஒன்னும் கவலைப்படாத சமேலி, என்னோட வைத்தியத்துக்கு நீ கவலைப்படாத. எப்படிங்க நான் கவலைப்படாம இருக்க முடியும்? உங்களுக்கு தினமும் மருந்து கொடுக்கலன்னா உங்க உயிருக்கே ஆபத்தாயிடும். சாவு கண்டிப்பா ஒரு நாள் வரும். ஆனா எனக்காக தினமும் நீ கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியாது. புருஷனுக்கு சேவை செய்யறது தப்புன்னு எப்படி சொல்றீங்க? அது என் கடமை இல்லையா? நீ எவ்வளவு நல்லவ. சரி, நீங்க ஓய்விடுங்க, நான் வேலைக்கு போயிட்டு வந்துடுறேன். சமேலி ஒரு மனுஷனுடைய வயல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. அது நாள் பூரா கஷ்டப்பட்டு உழைச்சு வர வருமானத்துல புருஷனுக்கு வைத்தியம் செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. முதலாளி, என் புருஷனுக்கு மருந்து வாங்கிட்டு வர போகணும். இன்னைக்கு நான் கொஞ்சம் சீக்கிரம் போகலாமா? சமேலி, இந்தா இது உன்னோட கூலி. விவசாயி சம்பளம் அப்படிங்கிற பேருல சமேலிக்கு தினமும் ஒரு தேன் பாட்டில கொடுத்துக்கிட்டு இருந்தான். அந்த தேனை சமேலி கரடி கிட்ட கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு. கரடி தயார் பண்ணி வச்சிருந்த மூலிகை மருந்த கொண்டு வந்து சமேலிக்கு கொடுத்துச்சு. இந்தாங்க மருந்து, உங்க புருஷனுக்கு கொடுங்க. நன்றி கரடி அண்ணன். சமேலி மருந்தை எடுத்துக்கிட்டு நேரா வீட்டுக்கு வந்துச்சு. இந்தாங்க எடுத்துக்கோங்க, இது உங்க மருந்து. சமேலி மருந்தை தன்னுடைய புருஷனுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தப்போ அப்ப வீட்டுல மரத்தோட சில இலைகள் இருந்தத சமேலி கவனிச்சா. அட, இது இங்க யார் எடுத்துட்டு வந்தது? நான் தான் எடுத்துட்டு வந்தேன். ஏன்? நான் தான் உங்களை வேண்டான்னு சொல்லியிருந்தல, வீட்டை விட்டு ஏன் வெளியே போனீங்க? அட, நாள் முழுக்க நீ வயல்ல வேலை பார்த்துக்கிட்டே இருக்க, நான் உனக்காக இது கூட பண்ணக்கூடாதா? அட, உங்களுக்கு உடம்பு சரியில்லைங்க, நீங்க சரியானதுக்கு அப்புறமா எனக்கு உதவி செய்யுங்க. சமேலி புருஷனை காப்பாத்திக்கிறதுக்காக கடுமையா ஒழிச்சுக்கிட்டு இருந்தா. ஒரு நாள் அவ மருந்து வாங்குறதுக்காக கரடிய பார்க்க போனா. இந்தாங்க கரடி என்ன, தேன் பாட்டில், எனக்கு சீக்கிரமா மருந்து கொடுங்க. என்ன மன்னிச்சிரு சமேலி, இன்னைக்கு என்னால மருந்து பண்ண முடியல. என்னாச்சுன்னா? ஏன்னா இன்னைக்கு அந்த வேரெல்லாம் எனக்கு கிடைக்கல, அதை வச்சுதான் நான் மருந்தெல்லாம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஆனா உங்களுக்கு தான் தெரியும்ல, மருந்து சாப்பிடலன்னா என் புருஷனோட உயிருக்கே ஆபத்துன்னு. அப்புறம் எதுக்காக நீங்க மூலிகைகளை எடுத்துட்டு வரல? எனக்கு வேறு இலையெல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க இல்ல, அவனை காட்டு விலங்கு கொண்டு போட்டுருச்சு. அப்படியா? ஆனா இப்ப நான் என்ன பண்றது? நான் மருந்து நிச்சயமா எடுத்துக்கிட்டு போயாகணுமே. என்ன மன்னிச்சிருக்கா, இப்போ அந்த காட்டுக்கு போறதுக்கு யாருக்குமே தைரியமே இல்ல. அது கேட்டு ரொம்ப கவலையோட சமேலி அவனுடைய வீட்டுக்கு போய்கிட்டு இருந்தா. இன்னைக்கு என் புருஷனுக்கு மருந்து கொடுக்கலனா என்ன வேணும்னாலும் நடக்கலாம். என்ன பண்றது அப்படின்னு எனக்கு புரியலையே. மருந்து கிடைக்கலன்னு சமேலி ரொம்ப சோகமா வீட்டுக்கு வந்துகிட்டு இருந்தா. சோகமா இருக்கிற சமேலிய பார்த்து சமேலி புருஷன், என்னாச்சு சமேலி, எதுக்கு இவ்வளவு சோகமா இருக்க? சமேலி மருந்து கிடைக்கலன்ற விஷயத்த தான் புருஷன் கிட்ட சொல்லி, கொடூரமான மிருகங்களுக்கு பயந்து மூலிகை எடுக்க யாரும் அங்க போறதில்ல, அதனால நானே போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்கேன். இல்ல சமேலி, என்னோட வாழ்க்கையை காப்பாத்த நீ சாவோட வாய்க்கு போக கூடாது. நான் போய்தான் ஆகணும். உங்களை அப்படியே நான் சாக விட்டுற மாட்டேன். ஆனா உனக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா? அட, நீங்க கவலைப்படாதீங்க, எனக்கு எதுவும் ஆகாது. அப்படி சமேலி அவனுடைய உயிரை பணியமா வச்சு கொடூரமான மிருகங்கள் வாழ்ற பகுதிக்கு போய் சேர்ந்தா. அட கடவுளே, இந்த இடம் எவ்வளவு பயங்கரமா இருக்கு. அப்போ கொஞ்ச தூரத்துல சமேலிக்கு நிறைய மூலிகைகள் எல்லாம் தெரிஞ்சது. அங்க சில கொடூரமான மிருகங்களும் இருந்துச்சு. மூலிகைக்கு பக்கத்துல கொடூரமான மிருகங்கள் உட்காந்துக்கிட்டு இருக்கு. என்ன பண்றது? மூலிகைகளை எப்படி பறிச்சுக்கிட்டு வருது? அப்படி தூரத்துல நின்னு பாவம் சமேலி யோசிச்சுக்கிட்டு இருந்தா. அப்போ ஒரு பெரிய கழுகு பறந்து சமேலி பக்கத்துல வந்துச்சு. ரொம்ப நாட்களா ஆட சாப்பிடல, இன்னைக்கு கிடைச்சிருச்சு. அதை கேட்டு சமேலி ரொம்பவும் பயந்துட்டா. அட கடவுளே, இந்த கழுகு எங்க இருந்து வந்துச்சு? ஏய் ஆடு, இன்னைக்கு நான் உன்னை குத்தி குத்தி சாப்பிட போறேன். எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என் புருஷனோட உயிரை யார் காப்பாத்துவாங்க? சாவ எதிரில வச்சுக்கிட்ட சமேலி அவளுடைய அறிவை பயன்படுத்த ஆரம்பிச்சா. நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கிற கழுகு, உன்னால என்ன கொல்ல முடியாது. உன்னை நான் ஈஸியா என்னால கொல்ல முடியும், ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய ஆணுங்களை கொண்டு போட்டிருக்கேன். ஆனா என்ன உன்னால கொல்ல முடியாது, ஏன்னா நான் உன்னை விடவும் பலசாலி. நீ சாதாரணமான ஆடு, என்னை விட எப்படி சக்திசாலியா இருக்க முடியும்? நம்ம 2 பேர்ல யார் பலசாலின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கு. அப்படியா? அதுக்கு என்ன பண்ணணும்? அங்க தூரத்துல மூலிகை செடி இருக்குதே, அது தெரியுதா? ஆமா. நம்ம 2 பேர்ல இந்த மூலிகையை யாரு ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு வராங்களோ அவங்க தான் ஜெயிச்சவங்க. நான் ஜெயிச்சிட்டேனா? அதுக்கப்புறம் நீ என்ன சாப்பிடலாம். ஆனா நான் முதல்ல எடுத்துட்டு வந்தேனா? பாரு, என்னோட சத்திய நீ சோதிக்கிறியா?
ஏன் சொல்ல மாட்டேங்கிறானா? நீ என்ன பார்த்து பயந்துட்ட போல. அதை கேட்டு கழுகுக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. அது போட்டியில கலந்துக்கிறதுக்கு சரின்னு சொல்லுச்சு. சரி, 3 என்னதும் ரேஸ் ஆரம்பிக்கும். 1 2 3. அப்படி வேகமா பறந்து கழுகு அங்கிருந்து போச்சு. ஆனா ஆடு மெதுவா நடந்துட்டு போய் அங்கேயே விழுந்துருச்சு. கழுகு பின்னாடி திரும்பி ஆட்ட பார்த்துச்சு. என்கிட்டயே ரேஸ் போடுறியா ஆடா இருந்து? கழுகு வேகமா பறந்து அந்த மூலிகை இருக்கிற மரத்துல போய் உட்காந்துச்சு. அங்க இருக்கிற மூலிகையை பறிச்சுக்கிட்டு வேகமா அது சமையல் பக்கத்துல வந்துச்சு. இந்த ஆடு உன்னோட மூலிகை, நான் ரேஸ்ல வின் ஆயிட்டேன் இல்ல? ஆனா போட்டி இன்னும் முடியலையே கழுகு. இதுக்கு ஏன்னா நீ கொண்டு வந்திருக்கிறது மூலிகை இலையே இல்ல. மூலிகை இலை பாக்குறதுக்கு சிகப்பால இருக்கும். அப்படியா? நான் இப்பவே சவுப்பு இலையா எடுத்துட்டு வரேன். அப்படி அந்த கழுகு உண்மையான மூலிகையை அங்கேயே போட்டுட்டு வேற இலையை பறிச்சுட்டு வர போச்சு. அப்ப புத்திசாலியான சமையலி அந்த மூலிகையை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து ஓடி போச்சு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா சிகப்பு இலையை பறிச்சுக்கிட்டு கழுகு அங்க வந்துச்சு. அட, ஆடு எங்க போன? ஐயோ, என்ன ஏமாத்தியாதி ஓடி போச்சு போலியே. நான் அவளை விட மாட்டேன். ஆடு அதோட அறிவால மூலிகை எடுத்துக்கிட்டு கரடி கிட்ட போச்சு. கரடி அந்த மூலிகையை வச்சு மருந்து பண்ணி கொடுத்துச்சு. இந்த சமையலி 10 நாட்களுக்கு மருந்து. அப்பாடா, இன்னும் 10 நாளைக்கு மருந்து பத்தி கவலைப்பட வேண்டாம். சமையலி தொடர்ந்து 10 நாள் புருஷனுக்கு மருந்த கொடுத்துக்கிட்டு இருந்தா. சமையலி, இந்த மருந்து காலி ஆயிடுச்சு. இப்ப என்ன பண்றது? நான் மறுபடியும் மூலிகை எடுத்துட்டு வர போய் தான் ஆகணும். அப்படி புத்திசாலி சமையலி மறுபடியும் மூலிகை எடுத்துட்டு வரதுக்காக காட்டுக்கு போச்சு. ஆனா இந்த தடவை அங்க கொடூரமான மிருகங்கள் எதுவுமே இருக்கல. அட, இன்னைக்கு இங்க யாருமே இல்ல. எல்லாரும் எங்கேயாவது போயிருப்பாங்க போல தெரியுது. நல்லதா போச்சு, போய் மூலிகையை பறிச்சுட்டு வரலாம். சமையலி வேக வேகமா மூலிகைகளை பறிச்சு போட்டுக்கிட்டு இருந்தா. யாரும் இங்க வர்றதுக்கு முன்னாடியே முதல்ல இங்கிருந்து தப்பிச்சு போயாகணும். நான் இங்க இருக்கும்போது நீ தப்பிக்கவே முடியாது. எதிர நிக்கிற சிங்கத்தை பார்த்து சமையலி பயந்து போயிட்டா. அட கடவுளே, இவன் எங்க இருந்து வந்தான்? ஆடு, ரொம்ப நாட்களா நான் பசியில இருக்கேன். இன்னைக்கு உன்னை கொன்னு என் பசிய நீக்கிப்ப. மறுபடியும் தன்னுடைய சாவை எதிர்க்கவே வச்சு சமையலி அவளுடைய அறிவை பயன்படுத்த ஆரம்பிச்சா. சிங்கராஜா, எனக்கு தெரிஞ்சு போச்சு நான் உயிரோட இருக்க போறதில்ல. ஆனா அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு கோரிக்கை வைக்கலாமா? சொல்லு, என்ன சொல்ல வர நீ? மகாராஜா, உங்களுக்கு தெரியும் இல்லையா, சாக போறவங்களுடைய கடைசி ஆசையை நிறைவேற்றி ஆகணும். எனக்கு தெரியும். அப்ப நீங்க என்னுடைய கடைசி ஆசையை நிறைவேற்றுவீங்களா? சொல்லு, உன்னோட கடைசி ஆசை என்ன? நான் வாழ்ற பகுதியில இருக்கிற நிறைய விலங்குகளுக்கு உடம்பு முடியல. அவங்களுக்கு இந்த மூலிகையை கொண்டு போய் கொடுக்கணும். இந்த மூலிகையை கொண்டு போய் கொடுக்கலனா அவங்க எல்லாரும் செத்து போயிடுவாங்க. என்ன இந்த மூலிகையை அவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்க விடுங்க. அதுக்கப்புறமே நீங்க சாப்பிடுங்க. இது இருக்கிற இடத்துல நிறைய ஆடு இருக்கும். இந்த மூலிகையை கொடுக்கறதுக்கு நான் அங்க போகும்போது எனக்கு சாப்பிட நிறைய ஆடெல்லாம் கிடைக்கும். என்ன யோசிக்கிறீங்க மகாராஜா? சரி, உன்னோட கடைசி ஆசையா நிறைவேற்றுறேன். வா, ஊரு எங்க இருக்கு? அப்போ புத்திசாலி சமையலி சிங்கராஜாவை ஓநாய்கள் வாழ்ற இடத்துக்கு கூட்டிட்டு போச்சு. மகாராஜா, அங்க ஒரு குகை தெரியுதா? அங்கதான் என் கூட இருக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க. நீங்க இங்கே இருங்க, நான் போய் அவங்களுக்கு மூலிகையை கொடுத்துட்டு வந்துடுறேன். சரி, ஆனா சீக்கிரமா நீ வந்தாகணும். அப்படி சமையலி உடனே அந்த குகைக்குள்ள போனா. அங்க ரொம்பவும் கொடூரமான ஓநாய்ங்க எல்லாம் இருந்துச்சு. ஓநாய்ங்க சமையலிய பார்த்து ஆச்சரியப்பட்டுச்சு. உயிரை காப்பாத்திக்க இங்கிருந்து ஓடி போவாங்க. ஆனா நீ எங்க கிட்ட வந்திருக்க? உன் உயிர் மேல உனக்கு ஆசை இல்லையா? சாவு தனக்கு எதிராக நிக்கிறத பார்த்து மறுபடியும் சமையலி அவளுடைய அறிவை பயன்படுத்த ஆரம்பிச்சா. மகாராஜா, என் உயிரை விட உங்க உயிர் எனக்கு ரொம்ப முக்கியம். அதனால உங்க உயிரை காப்பாத்துறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். எனக்கு ஒன்னும் புரியல. மகாராஜா, வெளியே சிங்கம் நின்னுக்கிட்டு இருக்கு. அந்த சிங்கம் உங்களை கொல்றதுக்காக தான் வந்திருக்கு. என்ன, எங்களை கொல்ல எங்க இடத்துக்கு அது வருமா? அட மகாராஜா, நீங்க சக்தி வாய்ந்த ஓநாயின்னு அது நினைக்கவே இல்ல. என்ன மாதிரி ஒரு சாதாரண ஆடாதான் உங்களையும் பாக்குது. என்ன? உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லனா நீங்களே போய் கேளுங்க எதுக்காக அது இங்க வந்திருக்குன்னு. சரி, நீ இங்கே இரு, நான் இப்பவே போய் கேட்டுட்டு வரேன். எல்லா ஓநாய்களும் வெளியில போச்சு. சிங்கராஜா, நீ இங்க எதுக்கு வந்திருக்க? நான் இங்க ஒரு ஆடை கொன்னு சாப்பிட வந்திருக்கேன். உங்களுக்கு தெரியுமா இந்த இடம் யாருடையதுன்னு? எனக்கு தெரியும்.
இந்த இடம் நிறைய ஆடுங்கள் இருக்கிற இடம் தானே? அது கேட்டது ஓநாய்களுக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. இவன் நம்மள ஆடுன்னு சொல்றான், நாம யாருன்னு காட்டுங்க. அப்படி எல்லா ஓநாய்களும் சேர்ந்து சிங்கராஜாவை தாக்க ஆரம்பிச்சுதுங்க. ஓநாய்ங்க எல்லாம் சேர்ந்து சிங்கராஜாவை கொன்னே போட்டுருச்சுங்க. இந்த பக்கம் சமேலி அவருடைய புத்திசாலித்தனத்தினால மூலிகையை எடுத்துட்டு நேரா கரடியோட வீட்டுக்கு போனான். இந்தாங்க கரடி என்ன மூலிகை. இப்போ இந்த மூலிகை உங்களுக்கு தேவைப்படாது. ஏன், என்னாச்சு என் புருஷனுக்கு? உன் புருஷனுக்கு ஒன்னும் ஆகல. அப்படின்னா நீங்க ஏன் இனி மூலிகை தேவைப்படாது அப்படின்னு என்கிட்ட சொன்னீங்க? ஏன்னா உங்க புருஷன் இப்போ குணமாயிட்டாங்க. மருந்தோட அவசியம் இப்ப இல்லவே இல்ல. அதை கேட்டு சம்மேலி ரொம்பவும் சந்தோஷப்பட்டா. அவ கண்ணுல இருந்து ஆனந்த கண்ணீர் கொட்டுச்சு. கரடி அண்ணன், உங்களுக்கு தெரியுமா அந்த பயங்கரமான இடத்துல இருந்து இந்த மூலிகைய நான் எப்படி எடுத்துட்டு வரேன் அப்படின்னு? எனக்கு தெரியும் சம்மேலி, இதுக்கு உன்னோட உயிரையே பணைய வச்சிருக்க. இவளை பத்தி உங்களை விட எனக்கு தான் நல்லா தெரியும். இவ சத்திய பயன்படுத்தாம புத்திய திறமையும் பயன்படுத்துவா. ஆமா, அதுக்குதான் இவங்கள புத்திசாலி சமையல்னு சொல்லுவோம். உன்னை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அதுக்கப்புறம் அந்த பகுதியை சேர்ந்தவங்க எல்லாருக்குமே சமேலியோட அறிவை பத்தி தெரிஞ்சது. எல்லாரும் ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. ராஜா கிட்ட சிபாரிசு பண்ணி சமேலியா அந்த காட்டுக்கு மந்திரியாக்குனாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம லைக்கும் ஷேரும் பண்ணுங்க. ரொம்ப நன்றி.